போஸ்டிங் கொடுக்காதனால தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு யாராவது சொல்லட்டும். அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ நான் பதில் கொடுக்க தெரியும். இந்த கமெண்ட்ல கொடுக்குறவங்களுக்குலாம் பதில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. எங்கள் தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அவங்க அதுக்கு வருத்தம் இல்லை. பல பேரோட மனக்குமுறலை தான் நான் அறிக்கையாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இது நான் உட்பட பல பேர் கட்சியில் இருக்கவங்க ஆதரிக்காம இதை கோவப்பட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்களா? கட்சி நிர்வாகிகள் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் பேச வேண்டியதை நீங்கள் பேசிட்டீங்க அக்கா அப்படின்னு சொல்லி காதுக்குள்ள வந்துடா சொல்லிட்டு போகிறேங்க. அக்கா நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அந்த விமனோட ஃபீலையும் அவங்களோட தேவைகளையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பல பேருக்கு பல தேவைகள் இருக்குது. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவைன்னு இருந்தால் எல்லாரும் என்ன கேட்குறாங்க? எல்லாரும் ஒரு கட்சியில், அதுவும் டிவிக்கு மாதிரி விஜய் சாரோட கட்சியில் நீங்களாம் நீங்களும் சினி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு, செலிப்ரிட்டி, நீங்களாம் காக்கா பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி தைரியமாக நீங்கள் வெளியே சொன்னனால எல்லாத்தையும் இழந்துருவீங்களே. எதையுமே இழக்கிறதுக்காக இங்கே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. சீட்டுக்காகவோ இல்லை போஸ்ட்டுக்காகவோ இல்லை. ஐ ஆம் இன் டிவிகே ஃபார் அ பர்பஸ். அந்த பர்பஸே அங்கே இல்லை. நம்ம இருக்க பர்பஸ் அங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை.